இன்னைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, மேட்டூர் அணை வறண்டு போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதையும் சமாளித்தோம். அதுக்கு பிறகு டெல்டா மாவட்டம் கடுமையான புயல், விவசாயம் பூரா பாய்ச்சிட்டுது, மக்களுடைய உடைமைகள்லாம் பாய்ச்சுது, அதை சீர் செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவில் வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பெட்ரோல் டீசல் விற்பனை வரியில் வருமானம் இல்ல, எக்ஸைஸில் வருமானம் இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய தினம் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 19-20 ஒரு ரூபாய் வருமானம் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, அதை முன்னிட்டு ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி போட்டோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? அம்மா உணவகத்தில் 3 வேளை சுட சுட உணவு ஏழைகளுக்கு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட என்ன சான்று வேணும்? ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு, ஒரு அரசாங்கம் சிறந்த அரசமாக, நிர்வாக திறமை மிக்க அரசாங்கமாக செயல்படுவதற்கு உதாரணம் அதிமுக அரசாங்கம். உண்மையா இல்லையா? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.